பாலினுடைய விலை வெறும் 60 ரூபாய் தான். ஆனா அதை உருக்கி வெளியில் எடுக்கிற நெய்யினுடைய விலை 300 ரூபாய். சிவாய நமக. திருச்சிற்றம்பலம். நான் உங்கள் திருவாசகன். கறந்த பால் கண்ணலோடு நெய் கலர்ந்தாற் போல சிறந்தடியார் சிந்தனையுள் தேன் ஊறி நின்று பிறந்த பிறப்பருக்கும் எங்கள் பெருமான். கறந்த பால் கண்ணலோடு நெய் கலர்ந்தாற் போல. இது என்ன சுவாமி, எனக்கு ஒன்றும் புரியலையே. கறந்த பாலை நீ வெளியில ஒரு பாத்திரத்துல வச்சு பார்த்தோன்னா என்ன நிறம் தெரியும்? ஒரு வெள்ளை நிறத்துல இருக்குன்னு தெரியும். அது உள்ள நெய் இருக்கிறது தெரியுமா? அது உள்ள தயிர் இருக்கு, வெண்ணெய் இருக்கு, மோர் இருக்கு, தெரியுதா? எதுவுமே தெரியாது. அது உள்ள விலை மதிப்பு, அதாவது பாலினுடைய விலை வெறும் 60 ரூபாய் தான். ஆனா அதை உருக்கி வெளியில் எடுக்கிற நெய்யினுடைய விலை 300 ரூபாய். அவ்வளவு விலை உயர்ந்த ஒரு தத்ரூபமான ஒரு மறைபொருளா இருக்கிறவர் எம்பிரான். எல்லாருடைய உடம்புக்குள்ளாரையும் இருக்காரு. அது எப்படி நம்ம வெளியில கொண்டு வரோம் அப்படின்றதுதான் சுவாமி தெளிவாக வெளியில் சொல்றார். கறந்தவாள் கண்ணலோடு நெய் கலர்ந்தாற் போல சிறந்த அடியாரின் சிந்தனையில் தேன் ஊறி நின்று. தேன் எப்படி ஒரு ஒரு சொட்டா தன்னுடைய கூட்டுக்குள்ளார அது சேகரிக்குதோ, அது மாதிரி செம்பிரான நினைச்சு 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 நம்ம வாழும் போது அவர் ஒரு துளியினுடைய வாழ்க்கையினுடைய அர்த்தம், தன்னுடைய மேம்பாடு, அதனுடைய விஷயங்களை ஒரு துளியா நம்மளுடைய சிந்தனைக்குள் தேன் ஊறுற மாதிரி ஊறுறார்.